வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சேலரி டே இல்லை பே டே விலாக் தான். சேலரி டே அப்படின்னாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அன்றைக்கி நம்ம கைக்கு பணம் வர நாள். ஒரு மாதம் நம்ம பட்ட கஷ்டம், நம்ம உழைப்புக்கு பலன் கிடைக்கக்கூடிய நாள்னால் அது பே டே. நம்மளோட நாட்டில் சேலரி டே அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சம்பள நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரினில் பே டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி சேலரி டே அன்னைக்கு நான் என்னென்ன விஷயங்கள்லாம் மணி சேவிங் ரிலேட்டடாக நான் பண்ணுவேன் அப்படிங்கிறத அந்த மணி சேவிங் பிளாகில் சொல்லியிருக்கிறேன். சின்ன மணி சேவிங் டிப்ஸும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு சேலரி டே அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் இந்த எஸ்எம்எஸ் தான். உங்களுடைய அக்கௌண்ட்டில் உங்களோட சேலரி கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னு இந்த மெசேஜ் எல்லோரும் பார்ப்போம். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல சேலரி கிரெடிட் ஆனால் சொல்லுங்கள், சேலரி கிரெடிட் ஆனால் சொல்லுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிப்போம். எத்தனை பேர் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க, இந்த மாதிரி கேட்பீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். சேலரி கிரெடிட்டர்னோட எங்கள் குரூப்பில் நாங்கள் போட்டுருவோம் சேலரி கிரெடிட்டர்னு. ஸோ சேலரி வந்த கையோட சேலரியை எடுத்து தனியாக ஒரு எவ்வளோ பட்ஜெட் போட போகிறோமோ அந்த அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு தனியாக வச்சுருவேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா பழைய என்னோடய பட்ஜெட் நோட்டையும் பட்ஜெட் பேக்கையும் எடுத்து வச்சுருவேன். ஏன் அப்படின்னா இது வந்து பழைய கணக்கை நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாகணும். புது அமௌண்ட்டை இப்போதைக்கு இதில் வைக்கக்கூடாது, கேஷ் ஆஃப் பண்ணக்கூடாது. எடுத்த சேலரியை ஃபஸ்ட்டு தனியாக ஒரு கவரில் வச்சுருப்பேன். இந்த பட்ஜெட் நோட்டையும் இந்த பட்ஜெட் பேக்கையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பட்ஜெட் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கவரையும் என்வலப் கவரையும் எடுத்து வெளியில் போட்டுருவேன். வெளியில் போட்டுட்டு செய்யக்கூடிய விஷயம் என்ன, ஏதாவது ஒரு கவரில் ஏதாவது பணம் மிச்சமாகிடுக்கா அப்படின்னு பார்க்குறது தான். இன்றைக்கி ஜூலை மந்தோட எண்டு டே அன்றைக்கி வந்திருக்கோம். நாளையிலேருந்து ஆகஸ்ட்டு. ஸோ இந்த ஜூலை மாத கவரில் ஏதாவது மிச்சம் இருக்கா, மணி சேவிங்ஸ் சேலஞ்செலாம் போகையும் மிச்சம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 141 ரூபா மிச்சம் இருந்துச்சு. ஒரு கவரில் 100 ரூபாயும் இன்னொரு கவரில் 40 ரூபா இருந்துச்சு, 20 ரூபா, அப்புறம் ஒரு ரூபா இருந்துச்சு. இந்த மாதிரி எவ்வளோ மிச்சம் இருந்துச்சோ அந்த அமௌண்ட்டை தனியாக எடுத்து வச்சுட்டேன். அந்த கவர்லாம் அந்த திருப்பி ப்ராப்பராக வைக்கணும். ஏன்னா எந்த கவர்லையும் பாக்கி அமௌண்ட் வைக்கக்கூடாது புது அமௌண்ட்டுங்கிறதுனால கம்ப்ளீட்டாக பழைய அமௌண்ட் என்ன இருந்தாலும் எடுத்துருவேன். இதில் வந்து இந்த பட்ஜெட் பேக்கில் என்னுடைய பட்ஜெட்டே 13,300 தான். நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பட்ஜெட் வீடியோவில். அதில் வந்து பணம் மிச்சம் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே ஹெக்டிக்கான விஷயம். ப்ராக்டிக்கலி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ வர. ஆனாலுமே ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ மிச்சப்பட்டுச்சுனாலே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஆனால் ஒரு 140 ரூபா கவரில் மிச்சம் இருக்குது, மணி சேவிங்ஸ் சேலஞ்சும் போக. அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த உண்டியலில் எடுத்து போட்டுட்டேன். முக்கியமாக அந்த பட்ஜெட் கவரை ஃபுல்லாக காலி பண்ணி அதில் மிச்சம் இருந்த அமௌண்ட்டு இந்த உண்டியலில் தான் போட்டிருக்கேன். இந்த லாஸ்ட் மந்தில் பார்த்திங்கன்னா சில்லறை சேமிப்பாக இருக்கட்டும், சில்லறை சிறு சேமிப்பாக இருக்கட்டும், மணி சேவிங்ஸ் சேலஞ்சாக இருக்கட்டும், புது ரூபாய் நோட்டுகள் சேமிப்பாக இருக்கட்டும், எல்லாமே நான் இதே உண்டியலில் தான் போட்டேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பிரித்து வைக்கிறதுக்கெலாம் டைமே இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அப்படியே கம்ப்ளீட்டாக கொண்டாந்து இந்த கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை சேலஞ்ச் அமௌண்ட்டை எல்லா அமௌண்ட்டையும் ஒரே உண்டியலாக போட்டேன். ஒன்றா எண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் கொஞ்சம் உண்டியல் வெயிட்டாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் சில்லறை காசுலாம் நிறையா போட்டிருக்கேன். அந்த 3-in-1 பாக்ஸில் போடலை. சரி, இந்த மந்த்லேருந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை தான் கம்ப்ளீட்டாக என்னணும். ஸோ அந்த உண்டியலில் அந்த அமௌண்ட்டை போட்டு மூடி வச்சுட்டேன். இது வந்து போன வருஷம், அதாவது போன மாதத்துக்கு நான் மிச்சம் பண்ண தொகை ப்ளஸ் மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் மற்ற சிறு சேமிப்புகள் எல்லாமே இதில் இருக்கும். இதை தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அந்த பட்ஜெட் பேக்கில் ஏதாவது ஒரு அமௌண்ட் மிச்சமாகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம். ஒரு 10 ரூபா மிச்சமானாலும் நமக்கு வெற்றி தான். அப்புறம் மெயினாக இன்றைக்கி 31ஆம் கணக்கு முடிக்கணும். 30ஆம் 29ஆம் ஏதாவது கணக்கு செலவு கணக்கு விடுபட்டுருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன்னா உட்காந்து எழுதி இன்றைக்கி ஒரு 5 மணி 5:30 இதை க்ளோஸ் பண்ணிடுவேன். இந்த கணக்கை க்ளோஸ் பண்ணால் தான் வந்து எனக்கு தூக்கமே வரும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டால் வேறு செலவே பண்ண மாட்டேன் இன்றைக்கி. ஏன் அப்படின்னா புது பணம் எடுத்து இது வைக்கணும். நாளிலேருந்து அந்த புது மாத சம்பள பணத்தை எடுத்து செலவு பண்ணணுங்கிறதுல நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். அது மாதிரி பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் இது பண்ணி முடிச்சுட்டு ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணுவேன். ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் வந்து போன மாதம் என்னென்ன செலவெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன்,
கிராசரி பட்ஜெட் போட்ட அமௌண்ட் எவ்வளவு, ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளவு, இதை வந்து நான் தனி டீட்டெயில் வீடியோவை நான் உங்களுக்கு தரேன். இந்த ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் கண்டிப்பாக பண்ணாதான் நம்மளால் அடுத்த மாதத்துக்கு பணம் சேர்க்க முடியும். நான் சொல்லக்கூடிய முக்கியமான மணி சேவிங் டிப் என்ன அப்படின்னா, இந்த மாதம் நீங்கள் என்னென்னலாம் தேவையில்லாத செலவு பண்ணியிருக்கீங்கிறத உங்களோட வரவு செலவு கணக்கை பார்த்து நீங்கள் கையால் எழுதுங்க. அப்போ தான் அதை நம்ம திரும்பி என்ன செய்ய மாட்டோம், கண்டிப்பாக பண்ண மாட்டோம். ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்கும் பண்ணியாச்சு, எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பட்ஜெட்டு. ஸோ ஆகஸ்ட் மந்த்துக்கான பட்ஜெட்டை உட்காந்து கையோடு போட்டுட்டேன். நான் அதை தனி வீடியோவாக உங்களுக்கு தரேன். அதனால தான் நான் அதில் பெருசாக அதை பற்றி பேசலை. அந்த என்னோடய ஈவினிங் பேடே ஈவினிங் சாட்டர்டே ஈவினிங் இப்படி தான் இருக்கும். 5:30 மணிக்கு நான் உட்காந்தேன்னா இது எல்லாமே முடிக்க 7:30 ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். 7:30க்கு அப்புறம் தான் நான் ரெக்கார்டே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக என்ன பண்ணிவிட்டேன், எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு மிச்சப்பட்ட அமௌண்ட்லாம் அந்த உண்டியலில் போட்டாச்சு. இப்போ பட்ஜெட் நோட்டை எடுத்து புது மாதத்துக்கு பட்ஜெட் போட்டுருவேன். இன்றைக்கே போட்டால் தான் 1ஆம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால பட்ஜெட்டை போட்டாச்சு. பட்ஜெட் போட்டு எவ்வளவு அமௌண்ட்டு கிராசரிக்கு எவ்வளவு, வெஜ்ஜுக்கு எவ்வளவு, என்னென்ன செலவுகள், என்னென்ன கேட்டகரி இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்குறோங்கிறதெல்லாம் நீட்டாக பட்ஜெட்டை போட்டு அந்த என்வலப் கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதையுமே நாளைக்கு தனி வீடியோவை நான் கவர் பண்ணுறேன். ஸோ அப்போ இதில் என்னாச்சு, ஜூலை மந்த்துக்கான கணக்கையும் கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. அப்புறம் ஆகஸ்ட் மந்த்துக்கான பட்ஜெட் போட்டு அதையும் ஆகஸ்ட் மந்தில் நிரப்பியாச்சு. பட்ஜெட் படி போட்ட அமௌண்ட்டெல்லாம் என்வலப் கவரில் வச்சு இந்த கவரில் பேக் பண்ணியாச்சு. இது எல்லாமே சாட்டர்டே ஈவினிங் அன்றைக்கி தான் நான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இப்படி தான் என்னுடைய வ்ளாக் வந்து போகும். அதுக்கப்புறம் புது மாத சம்பளத்தை எடுத்து வச்சாச்சா, அதுக்கு முன்னாடி மெயினான ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதம் நான் என்னென்ன சேவிங்ஸ்லாம் பண்ணுறனோ அதெல்லாம் போட்டணும். அது எப்போதுமே பட்ஜெட் அமௌண்ட்டு ஒதுக்கிறதுக்கு முன்னாடி மொத்த சம்பளத்துலேருந்து என்னோடய சேவிங்ஸ் பகுதியை தனியாக எடுத்து வச்சுட்டு தான் பட்ஜெட்டுக்கு செலவுக்கே பணம் ஒதுக்குவேன். பட்ஜெட்டை போட்டுட்டு இந்த சேவிங்ஸ் எடுத்து வச்ச அமௌண்ட்டை டக்குன்னு என்ன பண்ணிடுவேன், போஸ்ட் ஆஃபீஸ்னால் ஆன்லைனில் மொபைல் பேங்கிங்லேயே போட்டு விட்ருவேன். மொபைல் பேங்கிங் மூலமாக போஸ்ட் ஆஃபீஸில் போட வேண்டிய சேவிங்ஸ், எமர்ஜென்சி சேவிங்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு ஸ்கூல் ஃபீஸ்க்கு எடுத்து வைக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையும் எங்கே பண்ணணுமோ அந்த சேவிங்ஸ்லாம் பத்திரமா பண்ணிவிடுவேன். இதையும் நான் தனி வீடியோவாக போடுறேன். இதுக்கே 7:30 8 ஆகிடும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேடே அன்னைக்கு இந்த சின்சியராக இந்த விஷயத்தில் எப்படி செய்கிறோமோ அதே ஒரு முக்கியமான செலவு பண்ணுவோம். ஹோட்டலில் பரோட்டா வாங்கணும். ஸோ எங்கள் வீட்டில் பேடே அன்னைக்கு கண்டிப்பாக வீட்டில் பரோட்டா இருக்கும். ஆனால் இந்த ஒரு லாஸ்ட் கொஞ்ச நாளாக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, வெளியில் ஒன்லி பரோட்டா மட்டும்தான் வாங்குகிறோம். அந்த சைட் டிஷ்ஷு சிக்கன் அதெல்லாம் வாங்குறது கிடையாது. அது மட்டும் வீட்டிலேயே எடுத்து கொண்டாந்து கொடுத்துட்றேன். ஈவினிங் வரும்பொழுதே சிக்கன் வாங்கிட்டு வந்துடுவேன். அவங்க வீட்டில் மேரினேட் பண்ணி கிரேவி வச்சுருவாங்க. சரி, பரோட்டாவும் அவங்க கொடுக்குற அந்த சால்லாம் ஒரு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடையில் பரோட்டா வாங்கிட்டோம், சிக்கன் கிரேவி வீட்டில் செஞ்சிட்டோம்னு சொன்னேன் இல்லையா, அதை வச்சு போட்டு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டா தான் அந்த ஒரு திருப்தி. எனக்கு வந்து இந்த பட்ஜெட் கணக்கு, இந்த வரவு செலவு பட்ஜெட்டு அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடவே வருவேன். ஏன்னா அடுத்த நாள் செலவு வந்து ப்ராப்பராக பண்ணணுங்கிறதுக்காக. இதெல்லாம் முடித்ததுக்கே செம்ம டயர்டாயிரும். அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வந்து பரோட்டா சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 8:05க்குள்ளே இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு இப்போ போய் வீடியோ அப்லோட் போட்டுட்டு சாப்பாடை சாப்பிட போகிறேன். அவங்களுக்கு வீடியோக்காக ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதோட இந்த விலாக் இங்கே முடிச்சுக்கிறேன். நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அவங்க எல்லாரையும் பார்க்குறேன். பாய்.